ஹலோ சைபர் வணக்கம். இப்படி நம்ம போகிறது இப்படிலாம் உலகத்தில் நடக்குமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படக்கு பல விஷயம் இந்த உலகத்தில் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, இயற்கையில் அவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்குது. அதுவும் புதுசு புதுசாக நமக்கே தெரியாம பல விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு. நம்பர் 1 இந்த வீடியோ பாருங்க. உதாரணம் பார்த்தோம்னா ஆலங்கட்டி மலை எப்படி பார்த்துருப்போம், ஆனால் சின்ன சின்னதாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்ட்டு ஒவ்வொன்றும் ஒரு பால் அளவுக்கு பயங்கரமாக வந்திருக்குது. இந்த ஆலங்கட்டி மலையெல்லாம் நம்ம மேலே விழுந்ததுன்னா என்ன ஆகும்னு மட்டும் நினச்சி பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஒரு ஆச்சரியமா இருக்கும். பயங்கரமா ஏதோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. வேற எதுவும் கிடையாது, இந்த ஆறே வந்து உறைஞ்சு போன ஆறு தான். இந்த ஆறே பயங்கரமா வந்து உறைஞ்சு போயிருக்கு. திடீர்னு அங்க அந்த உறைஞ்ச ஆறு எல்லாமே உழந்து எல்லாம் வந்து பயங்கரமா வந்து மரத்தால இப்படி வந்து வருது. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ எவ்வளவு பயங்கரமான ஒரு புயல் வந்து விழுதுன்ட்டு தூசிகள்லாம் வந்து எப்படி சுத்துது பாருங்க. பாருங்க அங்குள்ள தூசிகளை அப்படியே வந்து எடுத்துட்டு போயிட்டு எவ்வளவு பந்து மாதிரி எவ்வளவு அழகா சுத்துதுன்ட்டு. நம்ம ஊர்ல விட நிறைய இடங்களை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, மிகப்பெரிய அளவில் பனிப்பாறைகள் விழுதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே பாருங்க, இது எல்லாமே அண்டார்டிகாவில் இருந்து எடுத்தது. அண்டார்டிகாவில் எவ்வளவு பயங்கரமான பனிப்பாறைகள் எல்லாம் பிளந்து வந்து விழுது பாருங்க. ஒண்ணுமே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து இருக்காங்க. அதுதான் இவ்வளவு பயங்கரமா இருந்திருக்குது. அதுக்கு இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம பொதுவாக பார்த்தாலும் நிலநடுக்கம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் நிலநடுக்கத்தை வந்து எப்படி இவங்க வந்து கேமரா வந்து எடுத்துருக்காங்க பாருங்க. நிலநடுக்கம்னா கார்கள்ல இருந்து எப்படி பில்டிங்ல இருந்து எவ்வளவு பயங்கரமா வந்து எப்படி இருந்து ஆடுதுன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, நம்ம நிலநடுக்கத்துல இருந்து வீட்டுல மாட்டினோம் அப்படின்னா என்ன ஆகும்னு. அப்புறம் இந்த பாருங்க, பொதுவாக பார்த்தோம்னா நம்ம சுழல் காற்றுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சுழல் காற்றுலேருந்து கடல்ல எல்லாமே தண்ணிலாம் வந்து பயங்கரமாக உறிஞ்சி எடுக்கும். அப்படிதான் இது ஒன்று நம்ம கிடையாது. இது பாருங்க, நம்ம வந்து மின்னல் விட்டது கேள்விப்பட்டிருப்போம். மின்னல் வந்து எப்படிலாம் வந்து அடிக்கிட்டு அதுவும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அப்புறம் இந்த பாருங்க, இந்த எரிமலை பாருங்க எப்படி இருந்திருக்குன்ட்டு. ஆனாலும் அந்த எரிமலை பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு காற்று வந்து எவ்வளோ பயங்கரமாக வந்து எப்படி வந்து அடிக்குது பாருங்க. அதுவும் அந்த சுழல் காற்று அவ்வளோ அழகாக கீழே வந்து இறங்கிட்டு வருது. அதே போல் இங்கே எல்லாருமே வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய ஒரு மலையை வந்து உடஞ்சி போகிற மாதிரி சின்ன சின்ன துகளாக வந்து வந்துருக்கு. ஆனாலும் நடக்கிறத மட்டும் பாருங்க எப்படி உடஞ்சி கீழே விழுதுன்னு. பயங்கரமாக வந்துருக்குல்ல, எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதே போல் தான் இங்கே பயங்கரமாக வந்து ராக்கெட் போன மாதிரி பயங்கரமான ஒரு ஒளி இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது, இது வேறு எதுவும் கிடையாது. இது ஒரு மின்னல் வெட்டு தான். மின்னல் வந்து அவ்வளோ அழகாக வெட்டினதை அப்படியே வந்து வீடியோ வந்து எடுத்துட்டாங்க. எவ்வளோ அழகாக எப்படி வந்துருக்கு பாருங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் எப்படி வந்து மின்னல் வந்து அடிக்குதுன்ட்டு. ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் சார்ஜ் ஏற்றுற மாதிரி அவ்வளோ அழகா மின்னல் வந்து விட்டுது. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, எப்படி வந்து எரிமலை நம்ம பொதுவாக பார்த்துருப்போம். ஆனால் எரிமலை வெடிச்சு எப்படி வந்து மேலே வந்து எரிமலை குழம்பு எப்படி வருது பாருங்க. இப்படிதான் வருமாடா அப்படின்னு கூட நம்ம வந்து யோசிக்கிற அளவுக்கு செம்ம அழகா இருக்குல்ல. அது கூட பரவாயில்ல. இங்க எரிமலை குழம்பு இது எப்படி வந்து ஓடுது பாருங்க. அதாவது பைப்ல வந்து எப்படி நம்ம தண்ணி ஓடுமோ அதே போலதான் இங்க எரிமலை குழம்பு எவ்வளவு அழகா வந்து ஓடுது பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் நம்ம வந்து சைல நின்னோம்னா என்ன ஆகணும் மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே போல நம்ம சினிமாக்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருப்போம். இங்க பாருங்க எவ்வளவு பயங்கரமா புயல் வந்து எப்படி வந்து அடிக்குதுன்ட்டு. உண்மையிலேயே நம்மள வந்து அதிர்ச்சி அடைகிற வேற லெவல் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்து மழை அடிக்குது, எவ்வளவு பயங்கரமா புயல் வந்து அடிக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, பொதுவாக பார்த்தோம்னா எரிமலை வந்து பெரிய ஒரு மலையில தான் எரிமலை வெடிக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் இங்க பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்து வெடிக்குதுன்ட்டு. அது வெடிக்கிறது மட்டும் கிடையாது, அதுலேருந்து எப்படி தீப்பிழம்பு வந்து எவ்வளோ பயங்கரமாக வந்து வெளில வருது பாருங்க. ஆனாலும் ஆபத்து நடந்தது தான். ஆனாலும் ஆபத்துகளும் சேர்ந்துருக்கு. அதே போல் இங்கே ஒரு பொண்ணு வந்து எப்படி நடந்து போகுது பாருங்க. ஆனாலும் அது நடந்து போகும்போது எவ்வளோ பயங்கரமாக வந்து காற்று வந்து வருது பாருங்க. அது நடக்கவே தேவையில்ல, அது காற்று பாட்டுக்கு வந்து ஈர்த்துட்டு போகுது. இந்த வீடியோ பாருங்க, ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் பக்கத்து பில்டிங்லேருந்து மழையே பெய்யல, அந்த ஒரு பில்டிங்க்கு மட்டும் செம்மையாக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்படி வந்து சில விஷயத்துல வந்து நம்ம உலகத்தில் நடந்துதான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, எப்படியோ ஒரு காடு, அந்த காடு வந்து எப்படி வந்து எரிஞ்சிட்டு வருது பாருங்க. பார்க்கும்போது பயங்கர ஒரு அழகா வந்து எரிஞ்சிட்டு வருதுல. அதே போல் தான் இங்கே ஒரு வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் எப்படி பைப்பு போட்டு மேலே வந்து வானத்துக்கு விட்ட மாதிரி அவ்வளோ பயங்கரமாக ஒரு பெரிய சுழல் காற்று எப்படி வந்து போகுது பாருங்க. அது சாதாரணம் கிடையாது, கடலுள்ள நீரை வந்து இழுத்து வானத்துக்கு செலுத்துறது தான்.
அப்படி போகும்போது தான் சில மீன்கள்லாம் அதுலேருந்து போயிடும். புழுதி புயல் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இங்கே பாருங்க எவ்வளோ மிகப்பெரிய ஒரு புழுதி புயல் வந்து வருதுன்ட்டு. அதுவும் ஒரு சைட்லேருந்து அவ்வளோ பயங்கரமாக வந்து புயல் வந்து பயங்கரமாக வந்து வந்துருக்கு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி வந்து ஓடி வராங்க பாருங்க. கொஞ்சம் அசந்தாலும் புழுதி புயலில் போனால் என்ன ஆகணும்னு மட்டும் நினச்சி பாருங்க. பாலைவனம் போன்ற பகுதிகளெல்லாம் இந்த மாதிரி தான் புழுதி புயல் வந்து ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு விளைவு வந்து ஏற்படுத்தும். அதே போல் நம்ம வந்து எரிமலை குழம்பு வந்து பார்த்துருப்போம். ஆனாலும் எரிமலை குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதே போல் தான் இங்கே ஒருத்தர் வந்து எப்படி வந்து எரிமலை குழம்பு வந்து எப்படி ஒரு கரண்டியால இருந்து எடுத்து எப்படி அது ஆராய்ச்சி பண்ணுறாரு பாருங்க. இந்த வீடியோ பாருங்க எப்படி வந்து அந்த மின்னல் விட்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து இருக்குது. அங்கே பார்க்கும்போதே அந்த நகரமே பயங்கரமாக வந்து இருக்குது. இங்கே ஒரு 4 பேர் வந்து நின்று வீடியோ வந்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து சுயல் காற்று வந்து கடல் முழுவதும் ஏலியன் நிற்கிற மாதிரி எவ்வளோ பயங்கரமாக வந்து சுயல் காற்று வந்து தண்ணியை வந்து இருக்குது பாருங்க. அதே போல தான் இந்த வீடியோ பாருங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து எவ்வளோ பயங்கரமாக எப்படி சுயல் காற்று வந்து எப்படி வந்து அடிக்குது பாருங்க. அதே போல நம்ம ஆலங்கட்டி மழை வந்து பொதுவாக வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்டு இருக்கு. அங்க ஒரு காரு இப்படி சின்ன படமா மாத்துது பாருங்க. அலைகளை எவ்வளோ அலைகள் பார்த்துருப்போம். இங்க பனிப்பாறை அலைகளை பாருங்க. ஒரு ஏரி அப்படியே வந்து உறைஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துல தான் தண்ணீர் வந்து பயங்கரமா வந்து விழும்போது இந்த பனிப்பாறை எல்லாமே எப்படி வந்து வெளில வருது பாருங்க. எவ்வளவு பயங்கரமா வந்து ஒதுங்குது பாருங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க தாய்லாந்துல எடுக்கப்பட்டது தான். இது ஒரு பெரிய ஒரு ஏலியன் மாதிரி எப்படி வந்து வானத்துல வந்து காட்சியளிக்குது பாருங்க. இந்த ஆத்த பாருங்க தண்ணி கீழே தான் போவோம். ஆனா அந்த ஆத்த பாருங்க தண்ணி எப்படி வந்து மேல வந்து போகுது பாருங்க. ஒரு சொட்டு கூட வந்து தண்ணி கீழே போவே இல்லை. எல்லா தண்ணியுமே அப்படியே மேல வந்து போயிடுது. எரிமலை வெடிச்சா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அதே போல தான் இந்த எரிமலை வந்து எவ்வளவு பயங்கரமா வெடிக்குது பாருங்க. ஆனாலும் எவ்வளவு அழகா காட்சியளிக்குது பாருங்க. இந்த கடல் பாருங்க தண்ணி எவ்வளவு அழகா மோதி எப்படி ஆவியா பறக்குது பாருங்க. இப்படியும் வந்து ஒரு அழகான காட்சியை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அதே போல நம்ம வந்து எவ்வளவு புயல் வந்து பார்த்திருப்போம். இங்க பாருங்க பனிச்சுருவி பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. மேகத்தூரை எப்படி காத்து கலந்து வருமா அதே போல அவ்வளவு அழகா வருது. இந்த காட்சி பாருங்க. இந்த நகரம் முழுக்க திகிலா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அமேசான்ல நடந்த மிகப்பெரிய காட்டுத்தீயால ஒரு நகரமே இப்படி பயங்கரமா மாறி போயிருக்கு. அப்புறம் இந்த வீடியோ பாருங்க நம்ம பொதுவாக பார்த்தோம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மலைகள்லாம் அழகாக உட்காந்து போவோம். அப்படிதான் வந்து இங்கே வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஆனால் அங்கே வந்து எவ்வளோ பயங்கரமா எப்படி வந்து புயல் வந்து அடிக்குது பாருங்க. உண்மையிலே கறந்தப்பனா மரம் தான். அதே போல இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் பெரிய ஒரு பில்டிங்லேருந்து எவ்வளோ பயங்கரமா தண்ணி வந்து வருதுன்ட்டு வேற இதில் மிகப்பெரிய ஒரு சுனாமியில் அப்படியே தண்ணி வந்து மேலே வந்து போயிடுச்சு. அதே போல எவ்வளோ விஷயம் பார்த்துருப்போம். இங்கே ஒரு பாறைகள் வந்து ஆறா வந்து ஓடுது பாருங்க. அதுவும் அந்த பாறைகள் எல்லாமே எவ்வளோ பயங்கரமாக முட்டிட்டு எப்படி வந்து நிலத்தில் வந்து மேலே வந்து வருது பாருங்க. மனிதர்கள் எல்லாமே அதை பார்த்துட்டு தெரிச்சு ஓடுறாங்க. இது வேற இதில் அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு தான். அந்த நிலச்சரிவு காரணமாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு.